ஆன்மீக மாலை நேயர்களுக்கு அன்பு வணக்கம். உலகில் எத்தனையோ கதைகள் இருக்கலாம். ஆனால் காலங்களை கடந்தும் தலைமுறைகளை தாண்டியும் நம் இதயங்களில் வாழும் ஒரே காவியம் ராமாயணம். மகாவிஷ்ணு ஏன் ராமராக அவதரிக்க வேண்டும்? மற்ற அவதாரங்களில் இல்லாத ஒரு சிறப்பு இந்த ராம அவதாரத்திற்கு உண்டு. இதில் அவர் கடவுளாக வரவில்லை. ஒரு சாதாரண மனிதனாக பிறந்து பசி, தாகம், வலி, பிரிவு என அத்தனையையும் அனுபவித்தார். ஒரு மனிதன் நினைத்தால் தர்மத்தின் வழி நின்று எதையும் சாதிக்க முடியும் என்று நிரூபித்த மரியாதை புருஷோத்தமனின் முழுமையான கதையை இன்று நாம் விரிவாகக் காண்போம். திரேதாயுகத்தில் ராவணன் எனும் அரக்கன் பிரம்மாவிடம் பெற்ற வரத்தால் தேவர்களையும் முனிவர்களையும் துன்புறுத்தினான். மனிதர்களாலும் குரங்குகளாலும் மட்டுமே தனக்கு அழிவு நேர வேண்டும் என அவன் வரம் வாங்கியிருந்தான். அந்த அநீதியை அழிக்க மகாவிஷ்ணு அயோத்தி மன்னன் தசரதனின் மகனாக பிறக்க தீர்மானித்தார். தசரதர் நடத்திய புத்திர காமேஷ்டி யாகத்தின் பலனாக கௌசல்யா தேவிக்கு ராமரும், கைகேயிக்கு பரதனும், சுமித்திராவிற்கு லக்ஷ்மணன் மற்றும் சத்ருக்னனும் பிறந்தனர். வசிஷ்ட முனிவரிடம் வேதாந்தங்களையும் போர்க்கலைகளையும் கற்றுத் தேர்ந்தார் ராமர். ராமரின் இளமை பருவத்திலேயே விஸ்வாமித்திர முனிவர் அவரை தேடி வந்தார். தனது யாகத்திற்கு இடையூறு செய்யும் தாடகை மற்றும் சுபாகு போன்ற அரக்கர்களை அழிக்க ராமரின் உதவி கோரினார். காட்டில் தாடகையை வீழ்த்தி முனிவரின் யாகத்தை காத்தார் ராமர். அங்கேயே பல திவ்ய அஸ்திரங்களை உபதேசமாக பெற்றார். பிறகு மிதிலை சென்ற ராமர் அங்கு யாரும் அசைக்க முடியாத சிவதனுஷை ஒடித்தார். ஜனகரின் மகளான சீதாதேவியை மணந்து அயோத்தி திரும்பினார். ராமருக்கு பட்டாபிஷேகம் செய்ய தசரதர் முடிவு செய்தபோது மந்திரையின் பேச்சைக் கேட்ட கைகேயி தசரதனிடம் பழைய 2 வரங்களை கேட்டார். ராமர் 14 ஆண்டுகள் காட்டில் வாழ வேண்டும். தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்பதற்கு இணங்க ராமர் புன்னகையோடு அரியணையை துறந்தார். சீதையும் லக்ஷ்மணனும் அவருடன் கானகம் சென்றனர். கங்கை கரையில் குகனின் நட்பை பெற்றார். இது ராமரின் வாழ்வில் ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை. வனவாசத்தின் 13வது ஆண்டில் சூர்பனகை ராமரை அடைய முயன்று லக்ஷ்மணனால் தண்டிக்கப்பட்டாள். இதனால் ஆத்திரமடைந்த ராவணன் மாரீசன் என்பவனை பொன்மானாக அனுப்பி ராமரையும் லக்ஷ்மணனையும் பிரிக்கச் செய்தான். தனிமையில் இருந்த சீதையை ராவணன் கடத்திச் சென்றான். சீதையை மீட்கப் போராடி உயிர் துறந்த ஜடாயு எனும் பறவைக்கு ராமர் தனது தந்தைக்குச் செய்வதைப் போல இறுதிச் சடங்குகளை செய்தார். இது ஜாதியை கடந்த ராமரின் அன்பை காட்டுகிறது. சீதையை தேடி தெற்கு நோக்கி வந்த ராமர் சபரி எனும் முதியவரின் தூய அன்பை ஏற்றுக்கொண்டார். பிறகு பம்பா நதிக்கரையில் மாவீரன் அனுமனை சந்தித்தார். சுக்ரீவனுடன் நட்பு கொண்டு அநீதியாக ஆட்சி செய்த வாலியை வீழ்த்தி சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் செய்து வைத்தார். அனுமன் கடலை தாவி இலங்கை சென்று அசோகவனத்தில் இருந்த சீதையைக் கண்டு ராமரின் அடையாளமான கணையாழியை கொடுத்தார். இலங்கையை தகனம் செய்துவிட்டு திரும்பி வந்து கண்டேன் சீதையை என்று ராமரிடம் நற்செய்தி சொன்னார். வானரப்படைகளுடன் இலங்கை செல்ல கடலுக்கு நடுவே ராமசேது எனும் பாலத்தை அமைத்தனர். இலங்கையில் போர் மூண்டது. கும்பகர்ணன், மேகநாதன் போன்ற பெரும் வீரர்களை லக்ஷ்மணனும் வானரப்படைகளும் வீழ்த்தின. இறுதியில் ராமருக்கும் ராவணனுக்கும் இடையே கடும் போர் நடந்தது. ராவணனின் 10 தலைகளும் ராமரின் அஸ்திரங்களால் கொய்யப்பட்டன. அதர்மம் வீழ்ந்து தர்மம் வென்றது. விபீஷணனை இலங்கையின் மன்னனாக நியமித்தார் ராமர். நேயர்களே, ராமர் 14 ஆண்டு வனவாசம் முடித்து அயோத்தி திரும்பியபோது மக்கள் விளக்கேற்றி வரவேற்றனர். அதுவே தீபாவளி. ராமரின் ஆட்சி ராமராஜ்யம் என்று போற்றப்படுகிறது. ஓர் அரசன் எப்படி தனது மக்களுக்காக வாழ வேண்டும், ஒரு மனிதன் எப்படி உறவுகளை மதிக்க வேண்டும் என்பதற்கு ராமர் ஒரு சிறந்த உதாரணம். ராமாயணம் என்பது வெறும் பழைய கதையல்ல, அது நம் ஒவ்வொருவருக்குமான வாழ்க்கை வழிகாட்டி. எத்தகைய கஷ்டங்கள் வந்தாலும் உண்மையை மட்டும் பேசினால் இறுதியில் வெற்றி நமக்கே கிடைக்கும் என்பதை இந்த அவதாரம் உணர்த்துகிறது. ராமாயணத்தின் இவ்வளவு பெரிய சம்பவங்களில் உங்கள் மனதை தொட்ட மிக முக்கியமான தருணம் எது? குகனுடனான நட்பா,
அனுமனின் பக்தியா அல்லது ராமரின் தியாகமா? உங்கள் பதிலை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். எங்களது பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். இது போன்ற பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். தங்களின் ஆதரவுக்கு மிக்க நன்றி.